Hello everyone, welcome to Shwine Phone. நான் உங்கள் யஷ்வந்த். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எலான் மஸ்கோடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். எலான் மஸ்க் ஒரு மிகப்பெரிய பில்லியனர். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், தி போரிங் கம்பெனி, நியூராலிங்க் இந்த மாதிரி பல பெரிய கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவும் இருக்கார். எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஜூன் 28, 1971 அப்போ எரால் மஸ்கோ மேய் மஸ்கோ மகனா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க பிரிட்டோரியாவில் பிறந்தார். 10 வயசில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவர் கம்ப்யூட்டிங்லையும் வீடியோ கேம்ஸ்லையும் ஒரு வித இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா இவர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்றுக்க ஆரம்பித்தார். ஸோ இவர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்றுக்க எந்த வித கோர்ஸும் போல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வெறும் புக்ஸை மட்டும் அவர் கிடைச்ச புக்ஸை மட்டும் படித்தே அவர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டாரு. இவருக்கு 12 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்ன்ற ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி ஒரு வீடியோ கேமை உருவாக்குனாரு. அந்த வீடியோ கேமுக்கு பிளாஸ்டர்ன்ற பேரும் வச்சாரு. அந்த பிளாஸ்டர்ன்ற வீடியோ கேமை $500 விற்கவும் செஞ்சாரு. 12 வயசுல அவர் ப்ரோக்ராமிங் பண்ண கற்றுக்கிட்டு அதை வச்சு ஒரு வீடியோ கேமும் உருவாக்கி அதை விற்று பணமும் சம்பாதிச்சாரு எலான் மஸ்க். எலான் மஸ்க் அவருடைய எலிமெண்டரி எஜுகேஷனை வாட்டர் ப்ரூஃப் ஹவுஸ் ப்ரிப்பரேட்டரி ஸ்கூல்ல தான் படிச்சாரு. அவருடைய சைல்ட்ஹுட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸே அவருக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவருடைய கிளாஸ்மேட் எல்லாமே இவரை கிண்டல் பண்றது, இவரை அடிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. தவிர எலான் மஸ்க்ன்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எலான் மஸ்க் சைல்ட்ஹுட்ல பெருசா யாருமே இல்லை. அந்த மாதிரி தான் எலான் மஸ்க் தனியா இருந்துட்டு அவர் படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் எலான் மஸ்க் இருந்துகிட்டு இருந்தாரு. ஸோ எலான் மஸ்க் அவருடைய ஹை ஸ்கூலிங் பிரைன்ஸ்டன் ஹை ஸ்கூலில் தான் படிச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அங்கேயும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாரு. எலான் மஸ்கோடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு கெனடியன் பான். ஸோ அதனாலே எலான் மஸ்க் அவங்க அம்மாவுடைய ஹெல்ப் மூலமா ஒரு கெனடியன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ பாஸ்போர்ட் வரக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டோரியாவில் 5 மாதம் மட்டும் படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அந்த 5 மாதம் முடிஞ்சோடனே 1990 குயின்ஸ் யூனிவர்சிட்டியில அவர் போய் படிச்சாரு. ஸோ அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டியில வெறும் 2 வருஷம் மட்டும்தான் அங்க படிச்சாரு. ஸோ அவங்க படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. அவருடைய கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா 1997 கம்ப்ளீட் பண்ணாரு. அவர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ல தான் அவர் பர்சியூ பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலைக்கு தேடி நிறைய ஜாப் அப்ளிகேஷன் அவர் பண்ணாரு. பட் எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. 1995 பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் நெட்ஸ்கேப்ல கூட ஜாப் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தாரு. அதுவும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நான் ஏன் நெட்ஸ்கேப்பை பர்டிகுலர் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நெட்ஸ்கேப் ஒரு மிகப்பெரிய கம்பெனி இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்பர் 1 வெப் பிரவுசரா இருந்தது நெட்ஸ்கேப். பட் எப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்துச்சோ அப்பவே நெட்ஸ்கேப்போடைய பாப்புலாரிட்டி ரொம்பவே சீக்கிரமா குறைய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் 1995 எலான் மஸ்க் இனி நம்ம வேலை தேடிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் அவருடைய பிரதர் கிம்பால் மஸ்க்கும் அவருடைய ஃப்ரெண்டான கிரேக் கௌரி இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு வெப் சாஃப்ட்வேர் கம்பெனியான Zip2ன்ற ஒரு கம்பெனியை அவங்க ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் பப்ளிஷிங்க்கு இன்டர்நெட் சிட்டி கைடு மாதிரி இருந்தது. ஸோ இந்த Zip2ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்லாம் எதுவுமே ஆரம்ப காலத்தில் இல்லை. அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ். ஸோ அதுக்காக அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, பாலோ ஆல்டோவில் ஒரு சின்ன வீடு ரெண்ட்டுக்கு எடுத்து அதை ஆஃபீஸாக எலான் மஸ்க் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் சொந்தமாக தங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கூட அவர்கிட்ட இல்லையா. அதனாலே இந்த ரெண்ட்டுக்கு எடுத்தாங்களே இந்த பாலோ ஆல்டோ இந்த ஆஃபீஸில். ஸோ அந்த ஆஃபீஸில் இருக்க சோஃபாவில் தான் எலான் மஸ்க் படுத்து தூங்குறது இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்ததா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கும் அவங்க பிரதர் கிம்பால் மஸ்கும் இவங்க 2 பேருமே சேர்ந்து நியூயார்க் டைம்ஸ் அண்ட் சிகாகோ ட்ரிபியூன் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிட்டு இருந்தா கான்ட்ராக்ட் வாங்கி Zip2 கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா Zip2 கம்பெனி ரொம்பவே பயங்கரமா போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ காம்பேக்ட்ன்ற இன்னொரு கம்பெனிட்டு Zip2ன்ற கம்பெனிக்கு அதாவது காம்பேக்ட்ன்ற கம்பெனி Zip2 கம்பெனி வாங்க ஆஃபர் கொடுத்துச்சு. ஸோ அந்த ஆஃபர் எலான் மஸ்க் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா Zip2 காம்பேக்ட்ன்ற கம்பெனி $307 மில்லியன் வாங்கிட்டாங்க. ஸோ அதில் எலான் மஸ்கோட ஷேர் 7%. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $22 மில்லியன். ஸோ அந்த $22 மில்லியன் வச்சு எலான் மஸ்க் 1999 X.comன்ற ஒரு ஆன்லைன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இமெயில் பேமெண்ட் கம்பெனியை ஓப்பன் பண்ணாரு. ஸோ அந்த கம்பெனி ஆரம்பிச்ச சில மாசங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கஸ்டமர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. ஸோ Zip2வா இருக்கட்டும் X.com இருக்கட்டும் ஆரம்பிச்ச சில மாசங்கள்லேயே ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ரொம்பவே நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த X.com ஆரம்பிச்ச அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பேங்கான கான்ஃபினிட்டின்ற இன்னொரு கம்பெனியோட X.com மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அப்பயும் எலான் மஸ்க் X.com-குள்ள இருந்தாரு. ஒரு முக்கியமான ஆக்டிவ் ரோலில் X.com இருந்தது. அதில் எலான் மஸ்க் நிறைய விஷயத்தை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா X.com வந்து பேபால்னு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ பேபால் வந்து ரொம்ப அதிக பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2002ல் eBay வந்து பேபாலை வாங்க வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துச்சு. ஸோ அந்த ஆஃபர் வந்து எலான் மஸ்க்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு 2002ல வந்து eBay $1.5 பில்லியன் வந்து பேபாலை வாங்கிச்சு. ஸோ அதில் எலான் மஸ்கோட ஷேரான 11.7%, அதாவது கிட்டத்தட்ட $100 மில்லியன் கிட்ட அவருக்கு அதுல இருந்து பணம் கிடைச்சது. ஸோ அந்த பணத்தை வச்சு 2017ல வந்து எலான் மஸ்க் ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோக்கு போனாரு. அங்க எதுக்கு போனாருன்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ரீஃபர்பிஷ்ட் இன்டர்கான்டினென்டல் பெலஸ்டிக் மிசைல், அதாவது ICBM என்ற ஒரு மிசைலை வந்து வாங்க அவர் ரஷ்யாவுக்கு போயிருந்தார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் பேலோட வந்து எர்த்தோடைய ஆர்பிட்ல அனுப்புறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து மிசைலை வந்து வாங்கலான்னு வந்து அவர் போயிருந்தார். பட் அவருடைய அப்ரோச் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து எலான் மஸ்க் என்ன முடிவு செஞ்சாருன்னா, இந்த மாதிரி நம்ம மற்றவங்களை கேட்கறதோட நம்ம வந்து ஒரு மலிவான விலையில அதே சமயத்தில் ஒரு உயர்தர ராக்கெட்டை உருவாக்குற கம்பெனியை தொடங்கலான்னு வந்து எலான் மஸ்க் முடிவு செஞ்சாரு. அதனால மே 2002ல வந்து எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியை அவர்கிட்ட இந்த $100 மில்லியன் வச்சு அவர் வந்து உருவாக்குனாரு. ஸோ அந்த கம்பெனி வந்து பல ராக்கெட் உருவாக்குனாங்க. அதில் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 3 ராக்கெட் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது 3மே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. பட் 4வது ராக்கெட் வந்து, அதாவது 2008ல வந்து அந்த டெஸ்ட் பண்ண அந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ அந்த ராக்கெட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கன் 1 என்ற ராக்கெட். ஸோ எர்த்தோட ஆர்பிட்ல வந்து ரீச் ஆவதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் பிரைவேட் லிக்விட் ஃபியூவல் ராக்கெட்டா இருந்தது வந்து இந்த ஃபால்கன் 1 என்ற ராக்கெட் தான். ஸோ இதை உருவாக்குன பெருமை வந்து ஸ்பேஸ் எக்ஸ்க்கு தான் வந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து இன்னொரு கம்பெனியில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. ஸோ அதாவது 2004ல வந்து டெஸ்லா மோட்டார்ஸ்ன்ற கம்பெனிக்கு வந்து எலான் மஸ்க் லீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டெஸ்லா மோட்டார்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஸ்போர்ட் காரை வந்து ரிலீஸ் பண்ற கம்பெனியாக தான் வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ ரோட்ஸ்டர்ன்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காரை வந்து அவங்க 2008ல வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2500 யூனிட்ஸ் வந்து அது சோல்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எலான் மஸ்க் அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு 4 டோர் செடான் கார், அந்த மாடல் எஸ்ன்ற ஒரு கார் வந்து 2012ல வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாடல் எக்ஸ்ன்ற இன்னொரு காரை வந்து 2015ல லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாடல் 3ன்ற ஒரு காரை வந்து 2017ல லான்ச் பண்ணாங்க. மாடல் ஒய்ன்ற காரை 2020ல லான்ச் பண்ணாங்க. சைபர் ட்ரக்ன்ற ஒரு டக்கை வந்து 2019ல லான்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி பல கார்ஸாக இருக்கட்டும், ட்ரக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு நல்ல ஹிட்டான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடலாக தான் இருந்தது. ஸோ டெஸ்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கோட கான்சன்ட்ரேஷனில் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து சூப்பராக ஒரு கொஞ்ச நாளே வந்து பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லிங் எலக்ட்ரிக் காராக வந்து இந்த டெஸ்லா கம்பெனி வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்பர் 1 ஒரு எலக்ட்ரிக் காரை உருவாக்குற கம்பெனி வந்து டெஸ்லா கம்பெனி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, எலான் மஸ்க் வந்து நியூராலிங்க்ன்ற இன்னொரு கம்பெனி வந்து 2016ல வந்து அவர் ஓப்பன் பண்ணாரு. அந்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூரோ டெக்னாலஜியை பயன்படுத்தி மனுஷங்களோட மூளையில ஒரு சிப்பை வந்து பிளேஸ் பண்ணி அந்த சிப் மூலமா மனுஷங்களை வந்து ஒரு மிஷின் அளவுக்கு பவர்ஃபுல்லா ஆக்குறது தான் வந்து இந்த நியூராலிங்க் கம்பெனியோட ஐடியாவா இருந்தது. ஸோ இதுல இன்னும் ரிசர்ச் தான் வந்து பண்ணிருக்காங்க இந்த நியூராலிங்க் கம்பெனில. இன்னும் வந்து ஒரு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் வந்து கொண்டு வரல. பட் இவங்களோட எய்ம் வந்து மனுஷங்களை வந்து ஒரு மிஷின் அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து ஆக்குறது தான். ஸோ அதுதான் வந்து எய்மா வந்து நியூராலிங்க் கம்பெனி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதே 2016ல வந்து எலான் மஸ்க் போரிங் கம்பெனின்ற இன்னொரு கம்பெனியை ஓப்பன் பண்ணாரு. இந்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் டனலில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய கம்பெனி தான் வந்து போரிங் கம்பெனின்ற கம்பெனி. ஸோ இவங்க வந்து வெறும் வந்து டனல்ஸ் மட்டும் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இல்லை, அதே சமயத்தில் ஃப்ளேம் த்ரோஸும் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க 2018ல. ஸோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட 2000 யூனிட்ஸ் கிட்ட ஃப்ளேம் த்ரோஸ்லாம் வந்து செல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பல ப்ராஃபிட்டபிளான கம்பெனிஸ் வந்து எலான் மஸ்க் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாரு. வெறும் ப்ராஃபிட்டபிளான கம்பெனிஸ் மட்டும் ரன் பண்ணிட்டு இல்லை, அதே சமயத்தில் ஓப்பன் ஏஐ மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் கம்பெனி, அந்த மாதிரி ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ் கூட எலான் மஸ்க் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பல கம்பெனிஸ் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளான கம்பெனிஸை ரன் பண்ணனாலே பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய பில்லியனர் ஆயிட்டார். ஸோ இதெல்லாம் பார்த்தா நான் இன்னைக்கு இந்த வீடியோ சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நான் அடுத்ததான் வந்து எந்த டாபிக்கை பற்றி நான் வீடியோ போகணுன்றது வந்து கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.